கிறிஸ்துவுக்குள் தீர்க்க தரிசனத்தை குறித்து உங்களுக்கு தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தேன். அந்த தீர்க்க தரிசனக்குள் தான் இங்கே பேதுரு பெந்தேகோஸ்தே நாளில் அவர் கூடின மக்களுக்கு, பரியாசம் செய்த மக்களுக்கு இது அது என்று காண்பிக்கிறார். இது எது? யோவேல் சொன்னது நிறைவேறியது. அது எது? யோவேல் சொன்னது. இது எதுன்னு கேட்பேன், நிறைவேறியதுன்னு சொல்லணும். அது எதுன்னு கேட்பேன், சொன்னதுன்னு சொல்லணும். இது எது? நிறைவேறியது. அது எது? சொன்னது. அப்ப சொன்னது உங்களுக்கு நிறைவேறும். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். நல்லா கவனிங்க. வேதத்தையும் தீர்க்க தரிசனத்தின் ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். அவைகளின்படி சொல்லாவிட்டால் ஒருவனுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. அப்ப வேதத்தையும் தீர்க்க தரிசனத்தின் ஆகமத்தையும் சேர்த்து சொல்லும் போது அங்கே விடியற் காலத்து வெளிச்சம் உங்களுக்கு வெளிப்படுகிறது. அல்லேலூயா. ஓகே, அங்கே வாசிக்க வேண்டாம். அப்போஸ்தலர் 3 பூர்வ காலம் முதல் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் யாவும் நிறைவேற வரை பரலோகம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே தீர்க்க தரிசனம் எல்லாம் இயேசுவுக்குள் தான் நிறைவேறுகிறது. இங்கே புதிய ஏற்பாட்டு சபைக்கு, அங்கே யூதர்களுக்கு பேதுரு பிரசங்கம் செய்யும் போது, எழுதும்போது பூர்வ காலம் முதல் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் யாவும் நிறைவேற வரை பரலோகம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இயேசு பரலோகத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்டார். பூமியில எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இப்போது பரலோகம் இயேசுவை ஏற்றுக்கொண்டது. அப்ப எதுவரை அவர் வராமல் இருப்பார், எப்போது வருவார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்போது வருவார்? இங்கே வார்த்தை சொல்லுகிறது, இந்த தீர்க்க தரிசனம், உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் யாவும் நிறைவேற வரை அவர் அங்கதான் இருப்பார். அப்ப இப்போது தீர்க்க தரிசனம் நிறைவேறி வருகிறது. யாருக்குள்ள கேட்பேன், நீங்க இயேசுவுக்குள்னு சொல்லணும். தீர்க்க தரிசனம் இப்போது நிறைவேறி வருகிறது. யாருக்குள்? இயேசுவுக்குள். நீங்கள் நான் யாருக்குள் இருக்கிறோம்? இயேசுவுக்குள்ள இருக்கிறோம். என்னவா இருக்கிறோம்? புதிய சிருஷ்டியா இருக்கிறோம். ஆகவே வார்த்தையை குறித்த தெளிவு நமக்கு இருக்கும் போதுதான் அதனுடைய ஆசீர்வாதங்களை எனக்குரியதாக, உங்களுக்குரியதாக மாற்றிக்கொள்ள முடியும். வார்த்தையின் அறிவல்ல, வார்த்தையின் வெளிப்பாடுதான் உங்களை சகல நன்மைக்குள்ளும் நடத்தும். நான் சொல்றதை சொல்லுங்க. வார்த்தையின் அறிவல்ல, வார்த்தையின் வெளிப்பாடுதான் என்னை சகல நன்மைக்குள்ளும் நடத்தும். ஆமென். இங்க பேதுரு அந்த அப்போஸ்தலர் 2 நீங்க வாசிக்க வேணாம், என்ன பாருங்க. தீர்க்கதரிசி யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்து ஏறுகிறது என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் ஆங்கில விரிவாக்கத்துல இது துவக்கம். இந்த தீர்க்க தரிசனம் இப்போது நிறைவேறி இருக்க, ஆவியானவரை குறித்து யோவேல் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறதே, இது துவக்கம் என்று சொல்வதை பார்க்கிறோம். அல்ல சொல்வோம், அல்லேலூயா. அப்ப அதான் துவக்கம். எப்போதுமே துவக்கம் அற்பமாதான் இருக்கும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பெந்தேகோஸ்தே நாளில் ஆவியானவர் தீர்க்க தரிசனத்தின்படி மேலறையிலே இறங்கினார். உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பினார். அங்க ஒரு அற்பமான காரியத்தை பார்க்கிறோம். அதை பரியாசம் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? பரியாசம் பண்ணாங்க. எப்போதுமே துவக்கம் அற்பமாதான் இருக்கும். ஆகவேதான் யோபு சொல்லுகிறார், துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். துவக்கம் அற்பமாய் இருக்கிறது மாத்திரமல்ல, அந்த துவக்கத்தை பார்த்து சிலர் பரியாசம் பண்ணுவாங்க. அந்த துவக்கத்தை பார்த்து சிலர் அசட்டையா பேசுவாங்க. செருபாபேல் ஆலயத்தை கட்டும்படி அஸ்திவாரம் போட்டபோது அங்கே ஆவியானவர் சொல்லுகிறார், செருபாபேல் கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய அற்பமான துவக்கத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? அப்ப ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டதை அங்கே தீர்க்கதரிசியே சொல்லுகிறார், அற்பமான துவக்கத்தின் நாள். ஆனா அசட்டை பண்ணாங்களாம். கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளல.
அசட்டை பண்ணவங்களை பார்த்து கர்த்தர் ஆவியானவர் சொல்லுகிறார், எப்பா இந்த அற்பமான துவக்கத்தை நீ பார்த்து அசட்டை பண்ணாத, இந்த துவக்கம் முடியும். இந்த துவக்கம் அற்பமா துவங்கினது சம்பூர்ணமா முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தீர்க்க தரிசனம் என்றாலே அங்க சத்துரு பரியாசம் பண்ணுவான். ஆனா இந்த துவக்கத்துல இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த துவக்கத்துல இன்னொரு காரியத்தை நடபடிகள் புஸ்தகத்துல நான் சொல்ல விரும்புகின்றேன். அது என்ன? 2:6 அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினால் கலக்கம் அடைந்தார்கள். அல்ல சொல்வோம். ஆமா, என்ன அடைந்தாங்க சொல்லுங்க? கலக்கம் அடைந்தாங்க. அப்ப தீர்க்க தரிசனம் நிறைவேறும் போதே, தீர்க்க தரிசனம் நிறைவேற ஆரம்பிச்சுட்டாவே அங்க ஒரு கலக்கம் உண்டாவதை பார்க்கிறோம். கலக்கம் உங்களுக்கு அல்ல, எனக்கு அல்ல. உங்களுக்கு எனக்கும் கலக்கம் வரக்கூடாது. அதனாலதான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று கர்த்தர் சொல்லிட்டார். ஆகவே நீங்க கலக்கத்துக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது. ஏன் இடம் கொடுக்க கூடாது? உங்களை கலக்குமா என்று கர்த்தருக்கு தெரியும். ஆகவேதான் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்னார். உங்கள் இருதயம் கலங்காதிருக்கணும்னா ஒரே ஒரு சிம்பிள் வழி, தேவனிடத்திலும் விசுவாசமா இருக்கணும், இயேசுவிடத்திலும் விசுவாசமா இருக்கணும். அடுத்தது, அவர் போயிருக்கிறார், வருவார் என்ற விசுவாசத்தோட காத்திருக்கணும். அவங்க தான் கலங்க மாட்டாங்க. கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோம். ஆமா, இந்த முதல் தீர்க்க தரிசனத்தின் முதல் நூற்றாண்டு சபையிலே முதல் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் 2 விதத்தில். ஒன்று, அவங்களுக்கு கலக்கத்தை உண்டு பண்ணியது. அந்த கலக்கத்து நிமித்தம் அவர்கள் பரியாசம் செய்தார்கள். ஆனால் பேதுருவோ, இது ஜஸ்ட் பிகினிங், இந்த வார்த்தை நிறைவேறுகிறது, இப்போதான் துவக்கம் என்று சொல்வதை பார்க்கின்றோம். கரத்தை உயர்த்தல சொல்வோம். ஹல்லேலூயா. ஆகவே இது அது என்று சொல்லிட்டு இது துவக்கம் என்று அவர் அங்கே மக்களுக்கு சொல்வதை பார்க்கின்றோம். கரத்தை உயர்த்தல சொல்வோம். ஆகவே இந்த தீர்க்க தரிசனத்தை குறித்த வெளிப்பாடு நம்முடைய மனதிலே தெளிவாயிருக்க வேண்டும், நம்முடைய சிந்தையிலே தெளிவாயிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தீர்க்க தரிசனம், வார்த்தை, வாக்கு தத்துவம் நிறைவேறும் என்ற எதிர்பார்ப்போட நீங்கள் இருக்க முடியும். கரத்தை உயர்த்தி ஆமென். பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனம் நிழல், புதிய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் நிஜம். பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் முத்தரிக்கப்பட்டது, புதிய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த தீர்க்க தரிசனத்தின் அறிவு அந்த அப்போஸ்தலர்களுக்கு இருந்தபடியால் அவர்கள் ஜனங்களுக்கு போதிக்கும் போது அல்லது எழுதும் போது இந்த தீர்க்க தரிசனத்தோட கனெக்ட் பண்ணியே ஜனங்களுக்கு போதித்தார்கள், எழுதினார்கள். அல்ல சொல்வோம். பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை அவர்கள் கனெக்ஷன் பண்ணியே பிரசங்கம் செய்தார்கள், எழுதினார்கள். கருத்தை உயர்த்தி ஓகே. இப்போது இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். இயேசு உயிர்த்தெழுந்த உடனே அந்த ஜனங்களுக்கு இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று மட்டும் பிரசங்கம் பண்ணல. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற பிரசங்கத்தை எதோடு அவர்கள் தொடர்பு படுத்துகிறார்கள்? இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து தாவீது சொன்ன சங்கீதத்தோடு தொடர்பு படுத்தி ஜனங்களுக்கு பேதுரு பிரசங்கம் செய்வதை பார்க்கின்றோம். அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. ஆமா, இயேசு உயிர்த்தெழுதல தாவீது சொன்ன தீர்க்க தரிசனத்தோட தொடர்பு படுத்தி ஜனங்களுக்கு பிரசங்கம் செய்வதை பார்க்கின்றோம். என்ன வார்த்தை? சங்கீதம் 16 இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. உம்முடைய பரிசுத்தவான் அழிவை காண ஒட்டீர், அவர் ஆத்துமா பாதாளத்தில் விடீர். ஹல்லேலூயா. உம்முடைய பரிசுத்தர் அழிவை காணவிட்டீர், அவருடைய ஆத்துமா பாதாளத்தில் விடீர் என்ற தீர்க்க தரிசனத்தோடு அந்த பேதுரு சம்பந்தப்படுத்தி மக்களுக்குள்ளே ஒரு புரிந்து கொள்ளுதலை, மக்களுக்குள்ளே அந்த புரிந்து கொள்ளுதலுக்குள்ளே ஒரு தெளிவையும் அந்த தெளிவுக்கு பின்னாலே ஒரு விசுவாசத்தையும் அங்கே பேதுரு உண்டு பண்ணுவதை பார்க்கின்றோம். அல்லேலூயா சொல்வோம்.
ஆகவே எப்போது தீர்க்க தரிசனத்தோட கனெக்ட் பண்ணி பேசுகிற பிரசங்கம் மக்களை புரிய வைக்கும், தெளிவை கொடுக்கும். தெளிவை கொடுப்பது மாத்திரமல்ல, அவங்களுக்கும் விசுவாசம் வந்துடும். அப்ப நிச்சயமா வார்த்தை தீர்க்க தரிசனம் எனக்கு நிறைவேறும் என்ற விசுவாசம் மாத்திரமல்ல, எதிர்பார்ப்பும் அவர்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஓகே, இப்போது பழைய ஏற்பாட்டில் எவ்வளவோ தீர்க்க தரிசனம் இருக்கு. நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு தீர்க்க தரிசனத்தை மட்டும் நீங்கள் புரிய வைக்கிறதுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்போது தயவு செய்து ஏசாயா 60ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்புங்க. தயவு செய்து வேதத்தை திருப்பி பாருங்க. ஏசாயா 60ஆம் அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். இது உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். ஏசாயா 60:21 நான் வாசிக்கிறேன். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும், என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும், நான் நட்ட கிளைகளும், நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாய் இருப்பார்கள். ஆமா, முதலாவது பாருங்க, உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்கள். இந்த நீதிமான்கள் என்று ஏசாயா யாரை குறித்து சொல்லுகிறார்? உங்களை குறித்து, என்னை குறித்து தான் சொல்லுகிறார். நீங்கள் நீதிமான்கள். எப்படி நீதிமான் ஆக்கப்பட்டோம்? நாம் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டோம். அப்ப நீங்க யாரு? நீதிமான்கள். ஒன்று. இரண்டாவது, நீங்கள் பூமியை சுதந்திரிக்கும் குடிகள். வேதத்துல நாம் பிள்ளைகள் ஆனால் யார்? சுதந்திரர். ஆகவே இந்த தீர்க்கதரிசனம் யாருக்கு எழுதப்பட்டது? உங்களுக்கு, உங்களை குறித்து எழுதப்பட்டது. நீங்கள் நீதிமான்கள். இரண்டாவது சுதந்திரர். மூன்றாவது, நான் நட்ட கொடிகள் அல்ல கிளைகள். நீங்கள் நான் யாரு? சொல்லுங்க, வாய் தர சொல்லுங்க. கிளைகள் என்று சொல்லுங்க. கிளைகள். இயேசு யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் நான் செடிகள் நீங்கள் கொடி. நான் செடி நீங்கள் கொடி, நான் செடி நீங்கள் கிளைகள் என்று சொன்னார். நான்காவது, நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாய் இருப்பார்கள். நீங்களும் நானும் யார் தெரியுமா? தேவனுடைய கரங்களின் கிரியை. அல்லேலூயா சொல்வோம். வேதத்திலே எபேசியர் வாசிக்க வேண்டாம், 2ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம், நீங்கள் நற்கிரியை செய்யும்படி கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய செய்கை. அப்ப தீர்க்க தரிசனம் யாரை குறித்து? உங்களை குறித்து. இதை இப்போது உங்களுக்கு புரிய வச்சிருக்கிற, விளக்கி கொடுத்திருக்கிற. இப்ப விசுவாசம் வந்திருக்கு. அப்ப இந்த ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் யாவும், வாக்குத்தத்தம் யாவும் புதிய ஏற்பாட்டு சபையிலே நீதிமான்களாகிய உங்களுக்கு, பூமியை சுதந்திரிக்கிற குடிகளாயிருக்கிற உங்களுக்கு, மூன்றாவது கிளைகளாயிருக்கிற உங்களுக்கு, நான் நட்ட கிளைகள். அந்த வார்த்தை கவனிங்க. நான் நட்ட கிளைகள். உங்களை என்னை கர்த்தருடைய சபையில தேவன் நாட்டினார். ஆகவேதான் வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். ஐயா, நீங்க தேவனுடைய ஆலயத்துல நாட்டப்பட்டு இருக்கிறீங்க. உங்களை நாட்டினது யாரு? தேவன். வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிற மக்கள் அனுதினமும் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். யார் சேர்த்தது? தேவன் சேர்த்தார். தேவன் சேர்த்தது மாத்திரமல்ல, சபையிலே உங்களுக்கு அறிவோட புத்தியோட உங்களை மேய்க்க ஒரு மேய்ப்பனை தேவன் கொடுத்தார். அந்த வார்த்தை கவனிங்க. என் இருதயத்துக்கேற்ற மேய்ப்பனை நான் உங்களுக்கு தந்தேன். கரத்தை உயர்த்து. அப்ப ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதமும், ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் புதிய ஏற்பாட்டு சபைக்கு 100% உரியது. உங்களுக்குரியது, எனக்குரியது, நம்முடைய பிள்ளைகளுக்கு உரியது என்பதை நீங்கள் விளங்கி கொள்ளும் போதுதான் அந்த விளக்கத்துக்குள்ளே நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
மறுபடியும் சொல்றேன், இந்த தீர்க்க தரிசனம் யாவும் நிறைவேற, இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற, நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தை புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு வேதம் போதிக்கவில்லை. நல்ல கவனிங்க, இந்த தீர்க்க தரிசனம் யாவும் நிறைவேற, இந்த வாக்குத்தத்தம் யாவும் கிறிஸ்துவுக்குள்ளே நிறைவேற, சபை செய்யக்கூடிய காரியத்தை வேதம் போதிக்கவில்லை. அந்த வார்த்தை நிறைவேற நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? அந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் எப்படி பெற்றுக்கொண்டானோ அந்த முறைமையில் தான் தீர்க்க தரிசனம் அல்லது வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை சொல்றேன், உலகத்தை சுதந்தரிப்பான் என்ற வாக்குத்தத்தம். இது வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் வராமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினாலே கிடைத்தது. நியாயப்பிரமாணம் செய்வது ஆகியவை உங்களுக்கு எனக்கு வாக்குத்தத்தத்தை நியாயப்பிரமாணத்தினால கொடுக்கல. உங்களுக்கு எனக்கு வாக்குத்தத்தத்தை உங்கள் மேல் உள்ள அன்பினாலே தேவன் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தம், அந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறும்? விசுவாசிக்கிறவர்களுக்கு நிறைவேறும். கரத்தை உயர்த்தி அல்லேலூயா. இது உங்களுக்கு ஃபவுண்டேஷனா இப்ப உங்களுக்கு புரிய வச்சிருக்கிறேன். இப்போது முக்கியமாக இந்த நியூ டெஸ்ட்மென்ட்ல பாருங்க, இந்த பேதுரு இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்த அந்த தீர்க்க தரிசனத்தை கனெக்ட் பண்ணியதை பார்க்கின்றோம். இன்னொரு இடத்துல புறஜாதிகள் மத்தியில பவுல் ஊழியத்துக்கு போன போது யூதர்கள் தடை செய்தார்கள். நல்லா புரிஞ்சுங்க, புறஜாதிகள் மத்தியிலே பவுல் ஊழியத்துக்கு போத போது யூதர்கள் தடை செய்தார்கள். தடை பண்ணின உடனே அந்த பவுல் எதை எடுத்து காண்பிக்கிறார்? தீர்க்க தரிசனத்தை எடுத்து காண்பிக்கிறார். ஆமென். பாருங்க, உபவசனத்தை திருப்புங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் என்று நினைக்கின்றேன். அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் 13:46-47 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாய் இருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம். நீர் பூமியின் கடைசி பரியந்தம் ரட்சிப்பாய் இருக்கும்படிக்கு உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாய் வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியால் இப்படி செய்கிறோம். அல்லேலூயா சொல்வோம். நாங்க இப்ப புறஜாதிகள் இடத்துல போறோம். நீங்க இயேசுவின் ரட்சிப்பை அசட்டை பண்ணிட்டீங்க. நாங்க புறஜாதிகள் இடத்துல போறோம். எதன் அடிப்படையில போறோம்? வசனத்தின் அடிப்படையிலே, தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையிலே புறஜாதிகளிடத்தில் போகிறோம். அப்ப தீர்க்க தரிசனம் என்ன? பூமியின் கடைசி பரியந்தம் ரட்சிப்பாய் இருக்கும்படிக்கு உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாய் வைத்தேன் என்ற வேத வாக்கியம். பூமியின் என்ன பரியந்தம் கேட்பேன், நீங்க கடைசி பரியந்தம் சொல்ல. பூமியின் என்ன பரியந்தம்? சரி, இப்ப இயேசு சொன்னாரையா, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் சமரியாவிலும் யூதேயாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்ப புறஜாதியார் இடத்துல பவுல் ஊழியத்துக்கு போகும்போது எதன் அடிப்படையிலே போகின்றான்? தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையிலே போவதை பார்க்கின்றோம். மலையில சொல்வோம். நல்ல கவனிங்க, வார்த்தையின் அடிப்படையிலே, தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையிலே செயல்படுகிற சபை. வார்த்தையின் அடிப்படையிலே, தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையிலே, தீர்க்க தரிசனத்தின் வெளிப்பாடோட ஒரு வார்த்தை போதிக்கப்படும் போது, மக்களுக்கு அந்த வார்த்தை எடுத்து விளக்கி காண்பிக்கப்படும் போது, அந்த மக்களுக்குள்ளே காணப்படுகிற எப்பேற்பட்ட சோர்வு, களைப்பு, இருள், பலவீனம், பாவம் எல்லாம் நீங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஓ praise the Lord. இன்னும் முக்கியமானதை இப்பதான் வரப்போறேன், உங்களுக்கு முக்கியமானதை காமிக்க போறேன். இப்ப இந்த புதிய ஏற்பாட்டு சபைக்கு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட 2 முக்கியமான தீர்க்க தரிசனத்தை உங்களுக்கு ஒன்னு பவுல் சொன்னது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன்னிக்கணும், பழைய ஏற்பாட்டில் 1 ஆகாய் சொன்னது, 1 ஆபகுக் சொன்னது, 1 ஆமோஸ் சொன்னது. இந்த ஆமோஸ் சொன்னதும், 2வது ஆகாய் சொன்னதும், அடுத்தது ஆபகுக் சொன்னதும், இந்த 3 தீர்க்க தரிசனமும் புதிய ஏற்பாட்டு சபைக்கு உங்களுக்கு எனக்கு தொடர்புடையதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா சொல்வோம். இதுல ஒரு தீர்க்க தரிசனம் புறஜாதிகள் நடுவே தேவன் செய்கிற செயல்பாடு. எதன் மூலம் கேட்பேன்? சபையின் மூலம். எதன் மூலம்? சபையின் மூலம். ஐயா, இன்னும் புறஜாதிகள் வெளியே இருக்கிறாங்க. நம்மெல்லாம் புறஜாதிக. யூதர் ஒளிவ மரம், நம்ம காட்டொளிவ மரம். ஆனா தேவன் கிருபையா சில கிளைகளை முறித்து போட்டு அந்த ஒளிவ மரத்துல நம்மளை ஒட்ட வச்சுட்டார். இன்னும் புறஜாதிகள் வெளியே இருக்கிறாங்க. இந்த புறஜாதிகளை குறித்த, நல்ல கவனிங்க, இந்த புறஜாதிகளை குறித்த தீர்க்க தரிசனம் யாருக்கு சொல்லப்பட்டதுன்னு காண்பிக்க போறேன். யாருக்கு சொல்லப்பட்டது? யூதர்களுக்கு சொல்லப்பட்டது. அல்லேலூயா சொல்வோம். பழைய ஏற்பாட்டிலே புறஜாதிகளை குறித்த தீர்க்க தரிசனம் யூதர்களுக்கு சொல்லப்பட்டாலும் அதை அவர்கள் புரிந்து கொள்ளாததனால், அதை அவர்கள் விளங்கிக் கொள்ளாததனால் அப்போஸ்தலர்கள் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்காதபடி என்ன செய்தார்கள்? தடை செய்தார்கள். அல்லேலூயா சொல்வோம். என்ன செய்தார்கள் கேட்பேன். தடை என்ன செய்தார்கள்? ஏன்? புரிஞ்சுக்கல, விளங்கிக்கல. இவங்க எதுக்குள்ளதான் இருந்தாங்க? அந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ளதான் இருந்தாங்க. எந்த வெளிச்சம் தான் அவங்களுக்குள்ள இருந்துச்சு? நாங்க உலகத்தோட கலக்க மாட்டோம், நாங்க உலகத்தோட கலக்க மாட்டோம். பிழையாம் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பாலாக்கிட்ட என்ன சொன்னா? அந்த ஜனங்கள் ஜாதிகளோட களவாதவர்கள். அந்த ஜன ஜாதிகளோட களவாதவர்கள். தேவனு சொல்லிட்டார் உபாகம் 7ஆம் அதிகாரத்துல, நீங்க கானானுக்குள்ள பிரவேசிக்க போறீங்க, அங்க 7 பலத்த ஜாதி இருக்கு, அந்த ஜாதிய நான் துரத்துவேன். அப்படி துரத்தும் போது சுதந்திரத்தை கொடுப்பேன். அப்படி கொடுக்கும் போது அங்க புறஜாதிகள் இருக்கிறாங்க. அந்த புறஜாதிகளோட நீங்க கலந்துடக்கூடாது, அந்த புறஜாதிகளோட சேர்ந்துடக்கூடாது. அந்த புறஜாதிகளோட கலந்தா, அந்த புறஜாதிகளோட சேர்ந்தா அந்த முறைமைய நீங்க செயல்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. அந்த முறைமை உங்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ணும் என்று ஏற்கனவே சொல்லி இருந்தார். அதுதான் அவர்கள் ஆவியில சிந்தையில ரொம்ப பலமாய் இருந்ததை தவிர புறஜாதிகளுக்கான ரட்சிப்பு அவர்களுக்கு வெளிப்படவில்லை. அல்லேலூயா சொல்வோம். புறஜாதிகளுக்காய் தேவன் வைத்திருக்கிற பெரிதான தீர்மானம் தீர்க்க தரிசனத்தில் உரைக்கப்பட்டும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. சிமியோன் இயேசுவை கரங்களில் ஏந்தி கொண்டு என்ன தீர்க்க தரிசனத்தை சொன்னா? புறஜாதிகளுக்கு ரட்சிப்பாய் ஏற்படுத்தின உம்முடைய ரட்சண்யத்தை, புறஜாதிகளுக்கு விளக்காய் ஏற்படுத்தின உம்முடைய ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. இவங்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா யூதர்கள் புரிஞ்சுக்கல, வேதபாரகர்கள் புரிஞ்சுக்கல, நியாயசாஸ்திரிகள் புரிஞ்சு கொள்ளல, பிரதான ஆசாரியர் புரிந்து கொள்ளல. ஆகவே இவர்கள் அந்த புறஜாதிகளுக்கு ரட்சிப்பை சொல்லாதபடி என்ன பண்ணார்களாம்? தடை செய்தார்கள். அதை குறித்து யூதர்களை குறித்து பவுல் எழுதும் போது, இப்படி புறஜாதிகளுக்கு நாங்கள் சுவிசேஷத்தை அறிவியாதபடி அவர்கள் தடை செய்து தங்கள் பாவத்தை நிறைவாக்குகிறார்கள். அவர்களுக்கு எப்போது என்ன இருக்கு? கோபாக்கினை இருக்கு. அவர்களுக்கு எப்போது என்ன இருக்கு? கோபாக்கினை இருக்கு என்று பவுல் கடினமான வார்த்தையை சொல்வதை பார்க்கின்றோம். ஆமென். கரத்தை உயர்த்தி. ஆகவே இப்போது யூதர்களுக்கு சொல்லப்பட்ட புறஜாதிகள் தீர்க்க தரிசனத்தை உங்களுக்கு நான் காமிக்க போறேன். ஆபகுக் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்போது தயவு செய்து எடுங்க. ஆபகுக் 1:5
1088 பக்கம் நான் வாசிக்கிறேன். நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். இது ஆபகுக்கு சொன்னது. கருத்தை போய்த்தல சொல்வோம். சரி, இந்த ஆபகுக் சொன்னதை நடபடிகள் புஸ்தகத்தில் மறுபடியும் யூதர்களுக்கு ஆவியானவர் எடுத்து காண்பிப்பதை பார்க்கின்றோம். அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. அப்ப ஆபகுக் சொன்னதை நடபடிகள் புஸ்தகத்தில் சபை மக்களுக்கும் யூதர்களுக்கும் அங்கே தொடர்பு படுத்தி ஆவியானவரை எடுத்து காண்பிப்பதை பார்க்கின்றோம். இப்போது நீங்க நடபடிகள் புஸ்தகத்துக்கு அப்படியே வாங்க. நடபடிகள் புஸ்தகத்துக்கு, நடபடிகள் புஸ்தகம் பிரைஸ் தி லார்ட் 13ஆம் அதிகாரம். நடபடிகள் 13ஆம் அதிகாரம். இது பவுலுடைய பிரசங்கம். நடபடிகள் 13ஆம் அதிகாரம் முழுவதும் யூதர்களுடைய தேவாலயத்திலே பவுலின் பிரசங்கம். சரி, நான் கேட்பேன், நடபடிகள் 13ஆம் அதிகாரம் முழுவதும் யூதர்களுடைய தேவாலயத்தில் யாருடைய பிரசங்கம்? பவுலின் பிரசங்கம். யூதருடைய தேவாலயத்தில் பவுலின் பிரசங்கம். அப்ப யூதர்கள் தேவாலயத்தில் பவுல் பிரசங்கம் பண்ணும் போது உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லுகிறார். தாவீது சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகிறார். நான் போன வாரம் காமிச்சேன், மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் நீங்கள் எவைகளில் நின்று விடுதலையாக்க கூடாது இருந்ததோ அவைகள் எல்லாவற்றிலும் இவராலே விடுதலையாக்கி நீதிமான் ஆக்கப்பட்டு என்பதை போன வாரம் காமிச்சேன். பாருங்க, 13, 40, 41 இப்போ ஒன்று சேர்ந்து வாசிக்க போறோம். 1, 2, 3 வாசிங்க. அன்றியும் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்தில் அசட்டைக்காரரே பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள். உங்கள் நாட்களில் ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன். ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி இருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடி என்ன செய்யுங்கள்? எச்சரிக்கையாய் இருங்கள். ஆமென். என்ன செய்யறாரு? எச்சரிக்கிறார். அல்லேலூயா. யூதர்களுக்கு எச்சரிக்கிறார். யூதர்களுக்கு எப்பா ஆபகுக்கு சொன்ன தீர்க்கதரிசன புஸ்தகத்துல சொல்லி இருக்குப்பா, அதை போல நீங்கள் விசுவாசிக்காவிட்டாலும் புறஜாதிகள் நடுவே நான் செய்ய போற கிரிய நீங்க விசுவாசிக்காவிட்டாலும், யூதர்களாகி நீங்கள் விசுவாசிக்காவிட்டாலும் ஒன்று. இரண்டாவது, நீங்கள் விசுவாசிக்க முடியாத ஒரு கிரியை உங்கள் நாட்களில் நான் நடப்பிப்பேன். யார் நடுவுல என்று கேட்பேன். புறஜாதிகள் நடுவில் நீங்க சொல்லணும். யார் நடுவில் விசுவாசிக்க முடியாத கிரியை நடப்பிப்பேன் என்பது தீர்க்க தரிசனம். புறஜாதிகள் நடுவே. சரி, அவங்க என்ன செய்வாங்களாம்? பிரமிப்பார்களாம். புறஜாதிகள் நடுவே தேவன் நடப்பிக்கிற கிரியை பார்த்து யூதர்கள் என்ன செய்வாங்களாம்? பிரமிப்பார்களாம். இப்போ ஒரு வசனத்தை வாயில சொல்றேன், இன்னும் ரொம்ப பேச வேண்டியிருக்கு. கொர்நேலியு வீட்டுல பேதுரு பிரசங்கித்த போது எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இவர்கள் கூட பக்தியுள்ள யூதர்கள்லாம் போயிருக்கிறாங்க. பக்தியுள்ள யூதர்கள்லாம் போய் புறஜாதிகள் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது அதை பார்த்து இந்த யூதர்கள் பிரமித்தார்கள். அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. அப்ப புறஜாதிகள் நடுவே தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல், அந்த பிரமிக்கக்கூடிய அந்த கிரியின் நிறைவேறுதல் எங்க துவங்குச்சுன்னு கேட்பேன். கொர்நேலியு வீட்டுல துவங்குச்சுன்னு சொல்லணும். எங்க துவங்குச்சு? யார் பிரமித்தது? யூதர்கள். ஆமென். என்ன பண்ணாங்க? பிரமித்தார்கள். ஐயா நல்ல கவனிங்க, புதிய ஏற்பாட்டு சபையில உங்களையும் என்னையும் தேவன் வைத்திருக்கிறார் என்றால் இந்த தீர்க்க தரிசனத்துக்குள்ள புறஜாதிகள் நடுவே, யூதர்கள் அல்லாமல் உலகம் முழுதிருக்கிறவர்கள் புறஜாதிகள். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் அவர்கள் இன்னும் யாரு? புறஜாதிகள். ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் சபைக்குள் இருக்கிறவர்கள் புறஜாதிகளாய் இருந்தோம். இப்போதோ ஒலிவ மரத்தோடு ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாருக்கு நாம் பங்காளிகளாய் இருக்கிறோம். நீங்களும் நானும் புறஜாதிகள் அல்ல, இருதரத்தாரும் யூதரும் புறஜாதிகளும் இயேசுவுக்குள்ளே ஒன்றாக்கப்பட்டு பிதாவிடத்திலே சேர்ந்த பிதாவுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
அப்ப இப்பொழுது புறஜாதிகள் நடுவே அந்த தீர்க்க தரிசனத்துக்குள்ள என்ன கிரியை நடக்கணும்? விசுவாசிக்க முடியாத ஒரு கிரியை தேவன் நடப்பிக்க அன்றே துவங்கி விட்டார். அல்லேலூயா சொல்வோம். முதலாவது எருசலேமில் சமாரியா மிக்சிங். சமாரியால தான், எருசலேமுக்கு அடுத்தது சமாரியாவில தான் ஆவியானுடைய கிரியை நம்ம பெரிய அளவு பார்க்கிறோம். நல்ல வசனத்தை புரிஞ்சுங்க. அல்லேலூயா சொல்வோம். சமாரியா யூதர்களும் புறஜாதிகளும் சேர்ந்த மிக்சிங். அந்த சமாரியா ஸ்திரீ என்ன சொன்னால், நீர் யூதனா இருக்க ஏன்ட்ட எப்படி தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்கிறீரு அப்படின்னு சொல்றத பார்த்தோம்னா, யூதர்கள் இந்த சமாரியரோட சம்பந்தம் கலக்க மாட்டார்கள். சமாரியர் மிக்சிங். அல்லேலூயா சொல்வோம். நடபடிகள் புஸ்தகத்திலே அந்த கொர்நேலியின் வீட்டிலே ஹல்லேலூயா அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்குறதுக்கு முன்னாலேயே, கொர்நேலி வீட்டில் எத்தனை அதிகாரம்? 10 அதிகாரம் நினைக்கிறேன். 8 அதிகாரத்திலே புறஜாதிகள் நடுவே தேவன் ஒரு பெரிய ரட்சிப்பின் கிரியை துவங்கி விட்டார். அல்லேலூயா சொல்வோம். அந்த பட்டணத்தில் என்னாச்சா? சந்தோஷம் உண்டாச்சா? அந்த பட்டணத்தில்